ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கேலண்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் கொஷின்ஸ். இந்த டாபிக் ஆல்மோஸ்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க, சச்சஸ் எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஐபிபிஎஸ், கேட், அப்புறம் ஐடி கம்பெனிஸ் ஆப்டிடியூட் கொஷின் பேப்பர்லேயும் இந்த டாபிக் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் கேலண்டர் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ப்ராக்டிக்கலாக ஒரு கொஷினையும் சால்வ் பண்ணும்போது அதில் வர முக்கியமான கேலண்டர் ஆப்டிடியூட் கான்செப்ட்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். இஃப் டுடே இஸ் மண்டே, ஆஃப்டர் 61 days இட் வில் பி என்ன டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து மண்டே அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? 61 daysக்கு வந்து நம்ம மேனுவலாக கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு ஒரு 7 daysக்கு பார்க்கலாம், ஓகேவா? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஓகேவா? ஸோ இன்னைக்கு மண்டே அப்படின்னா 1 டேக்கு அப்புறம் வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ 6th டே, மண்டேலேருந்து 6th டே வந்து சண்டே, 7th டே பார்த்தோன்னா அகெயின் மண்டே தான் வருது, ஓகேவா? ஸோ எவ்ரி 7 days வந்து ரிப்பீட் சேம் டே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் 61 days வாட் இட் வில் பி. இப்போ வந்து அதை நம்ம மல்டிபிள் ஆஃப் 7 வந்து நியரஸ்ட் நம்பர் வந்து 63 days. ஸோ 63rd டே வந்து என்ன இருக்குன்னா அகெயின் மண்டே தான் இருக்கும். ஆனால் கொஸ்டின் என்ன, 61st டே என்னது? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி டே வரும், மண்டேக்கு முன்னாடி சண்டே, அதுக்கு முன்னாடி சாட்டர்டே, ஓகேவா? ஸோ சாட்டர்டே தான் வந்து 61st டே. ஓகே, இதான் ஆன்சர். கம்மிங் சாட்டர்டே நான் முக்கியமான ஆப்டிடியூட் கொஷின்ஸை லைவாக யூடியூப்பில் சால்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த செஷனில் உங்கள் டவுட்ஸையும் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ லைவ் செஷன் அட்டன் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஐபிபிஎஸ், எஸ்பிஐபிஓ, அப்புறம் ஐடி கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அந்த ஃப்ரீ லைவ் செஷனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி யூடியூப் வீடியோ நோட்டிஃபை ஆப்ஷன் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. See you on Saturday. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் டே ஆஃப் த வீக் வாஸ் இயர் 100 AD, December 31st? இப்போ நம்ம என்ன இயரில் இருக்கிறோம், 2024. என்ன சொல்கிறாங்க, 100th AD, 100th இயரில், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக December 31st வந்து என்ன டேன்னு கேட்டிருக்காங்க. இது டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக அது டஃப்பான கொஷின் கிடையாது. ஏன்னா நம்ம ஆட் டேஸ்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதை நமக்கு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ என்னன்னா, லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் இயர் ஆர் 1 AD சொல்லுவாங்கல்ல, வச்சுக்கலாம். இங்கே வந்து லெட்ஸ் சே இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் January 1 தானே ஸ்டார்ட் ஆகும். January 1 அது மண்டேன்னு வச்சுக்கோம், ஓகேவா? இது மண்டேவா இருக்கு அப்படின்னா செகண்ட் இயர், அதாவது 2 AD அப்படின்னு இருக்கிறப்போ January 1 வந்து என்ன டேவா இருக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏடின்றது வந்து இட்ஸ் நாட் அ லீப் இயர், 365 days தான் இருக்கும், கரெக்டா? லீப் இயர்னு சொல்லணும்னா அந்த இயர் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும், அதுதான் லீப் இயர். ஸோ 1 வந்து 4ஆல் டிவைட் ஆகுது, ஸோ 365 days இருக்கு. இது வந்து எப்படி பிரிக்கலாம், 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 52 வரும் ப்ளஸ் 1 வரும், அதாவது 52 weeks ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா டே. இந்த 1 எக்ஸ்ட்ரா டேவை தான் நம்ம வந்து ஆட் டேன்னு சொல்கிறோம், கரெக்டா? இப்போ Jan 1 வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ செகண்ட் டேடியில் Jan 1 வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ எவ்ரி 7 days வந்து டேஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஆட் டேஸே இல்லை அப்படின்னா Jan 1 செகண்ட் டேடியில் மண்டேல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் எக்ஸாக்டாக. ஆனால் ஒரு ஆட் டே இருக்குது. ஸோ January 1 வந்து செகண்ட் டேடியில் என்ன ஸ்டார்ட் ஆகும், டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகும், இது மண்டே. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகும். ஆனால் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 100th இயர், அதுவும் December 31st வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா 101st இயரில் January 1 என்ன டேல ஸ்டார்ட் ஆகும்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அதுக்கு ஒரு முன்னாடி நாளில் இருக்கிற December 31st வந்து கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டா? என்ன சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் ஏடி வந்து January 1 மண்டே, செகண்ட் ஏடி வந்து டியூஸ்டேனா ஒரு ஆட் டே இருக்குது அப்படின்னா, இப்போ 100 இயர்ஸ்க்கு 101st வந்து 101st இயர்னா 100 இயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அது கண்டுபிடிச்சோன்னா நம்ம சால்வ் பண்ணலாமா?
இப்போ 100 வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 25 வரும். அது அப்படின்னா வந்து 25 லீப் இயர்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா செஞ்சுரி இயர்ஸ் வந்து லீப் இயரா கன்சிடர் ஆகணும்னா 400ஆல டிவைட் பண்ணணும். 400ஆல டிவைட் ஆனா மட்டும் தான் அது வந்து லீப் இயர். 100 வந்து 400ஆல டிவைட் ஆகுது. ஸோ 100 வந்து லீப் இயர் கிடையாது டெக்னிக்கலி. ஸோ அப்ப என்ன வரும் 25 லீப் இயர்ஸ் இருக்காது. 24 தான் இருக்கும் 100க்குள்ள. 24 லீப் இயர்ஸ் அண்ட் 76 நார்மல் இயர்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? லீப், நார்மல். நார்மல் இயர்னா வந்து 365 டேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். லீப் இயர் அப்படின்னா 366 டேஸ் இருக்கும். ஓகே. 365 டேஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 52 வீக்ஸ் பிளஸ் 1 ஆட் டேன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? ஒரு ஆட் டே இருக்கு. ஆனா லீப் இயர்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆட் டேஸ் இருக்கும். ஓகே. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டே இருக்கு. கரெக்டா? 366 2 ஆட் டேஸ் இருக்கும். ஸோ வந்து 24 லீப் இயர்ல வந்து 2 ஆட் each of those leap years will have 2 odd days. So 24 into 2 plus 76. நார்மல் இயர்க்கு வந்து ஒரு ஆட் டே தான் இருக்கும். ஆனா நான் 1 ஆல் மல்டிப்ளை பண்றேன். இது நீங்க சம் பண்ணீங்க அப்படின்னா 124ன்னு வரும். ஓகேவா? 124 ஆட் டேஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து 124 ஆட் டேஸ்ல வந்து இதுலயும் வந்து நம்ம நிறைய வீக்ஸா பிரிக்கலாம். கரெக்டா? 124 நீங்க 7ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 17 வீக்ஸ் பிளஸ் 5 ஆட் டேஸ் அப்படின்னு வரும். ஓகே. 17 வீக்ஸ் பிளஸ் 5 ஆட் டேஸ் அப்படின்னு வரும். இப்போ இந்த 5 ஆட் டேஸ் வருது. கரெக்டா? இந்த 5 ஆட் டேஸ் வந்து 100 இயர்ஸ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஏடி டு 100 ஏடி குள்ள there are 5 odd days. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஏடி ஜனவரி 1 வந்து மண்டே அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 101st இயர் 101st இயர் அதாவது 101 ஏடி 101 ஏடி அப்படின்னு வச்சுக்கோம். அந்த இயர்ல வந்து பார்த்தோன்னா மண்டே பிளஸ் 5 டே மண்டேல ஸ்டார்ட் ஆகாது ஜனவரி 1 5 டே தள்ளி போகும். 5 டே என்னது டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. மண்டே பிளஸ் 5 டே வந்து சாட்டர்டேல ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெக்னிக்கலி 101 ஏடி வந்து ஜனவரி 1 வந்து சாட்டர்டேல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க 100th ஏடி டிசம்பர் 31st வந்து என்ன நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 101 ஏடி ஜனவரி 1 சாட்டர்டேனா டிசம்பர் 31st ஆஃப் 100th ஏடி வந்து ஒரு நாள் முன்னாடி என்னது ஃப்ரைடே. ஓகே. ஸோ ஃப்ரைடேல தான் வந்து டிசம்பர் 31st டிசம்பர் 31st 100th தேதி வந்து ஃப்ரைடேல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இஃப் 17th March 2008 வாஸ் மண்டே, வாட் வாஸ் 1st April 2012? ஓகே. ஸோ 17th March 2008 வந்து மண்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து 1st April 2012 வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 17th March 2012ல என்ன இருக்கும்? ஓகே. சேம் டேட்டு 2012ல வந்து என்ன டேன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 1st April கண்டுபிடிக்கிறது ஈஸி. கரெக்டா? இப்போ வந்து 2008லேருந்து 2012 வரைக்கும் எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ 2008ல பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லீப் இயர். ஸோ 2 ஆட் டே இருக்கும். 2009ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட் டே இருக்கும். 2010லேயும் வந்து ஒரு ஆட் டே, ஏன்னா எல்லாம் நார்மல் இயர். ஸோ அப்புறம் 2011ல வந்து ஒரு 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 ஆட் டே தான் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 5 ஆட் டேஸ் இருக்குது. ஸோ 17th March அதே டேட்டு 2012ல பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து 5 டேஸ் தள்ளி வரும். ஏன்னா 5 ஆட் டேஸ் இருக்குது. கரெக்டாக? இது மண்டே அப்படின்னா இது வந்து மண்டேலேருந்து 5 டேஸ் என்னது சாட்டர்டே. ஓகே. ஸோ சாட்டர்டே தான் 17th March on 2012.
ஓகே. இப்போ கொஸ்டின் என்னன்னா 1st ஏப்ரல் 2012 வந்து என்ன டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17th மார்ச்லேருந்து 1st ஏப்ரல் வரைக்கும் எவ்வளோ டேஸ் இருக்கு? நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 15 டேஸ் இருக்கும். ஓகே, 15 டேஸ் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல, எவ்ரி 7 டே வந்து டே வந்து ரிப்பீட் ஆகும். ஓகே, இது வந்து 17th மார்ச் வந்து சாட்டர்டே அப்படின்னா 17 + 7 24th மார்ச்லையும் சாட்டர்டே தான் இருக்கும். கரெக்டா? அது வந்து நம்ம ஈஸியாக அப்படி கால்குலேட் பண்ணுறது. 15 டேஸ் இருக்கு, அதில் எத்தனை 7 இருக்கு? 2 7s இருக்கு, 2 வீக்ஸ் இருக்கு, ப்ளஸ் ஒரு ஆட் டே இருக்கு. கரெக்டா? 2 வீக்ஸ் ப்ளஸ் ஒரு ஆட் டே இருக்கு. ஸோ ஆட் டேவே இல்லை அப்படின்னா 15 டேஸ் கழிச்சும் எக்ஸாக்டாக சாட்டர்டே தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஆனால் ஒரு ஆட் டே இருக்கிறனால சாட்டர்டே இருந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தள்ளி போகும். தட் வில் பி சாட்டர்டேக்கு அடுத்த நாள் என்னது? சண்டே. ஓகே, ஸோ 17th மார்ச்லேருந்து 1st ஏப்ரல் வரைக்கும் 15 டேஸ் இருக்குது, இந்த கேப் இருக்குது. இது வந்து 2 வீக்ஸ் அண்ட் 1 ஆட் டேயாக பிரிக்கலாம். 17th மார்ச் வந்து சாட்டர்டே. ஸோ அந்த ஒரு ஆட் டேல வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க அப்படின்னா சண்டே வந்துடும். ஸோ 1st ஏப்ரல் 2012 வந்து இட் இஸ் அ சண்டே. ஓகே, இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் இயர் இன் த ஃபியூச்சர் வில் ஹாவ் த சேம் கேலண்டர் எக்ஸாக்ட்லி ஆஸ் 2009? ஓகேங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2010, 2013, 2015 இல்லை 2017. ஓகே, ஸோ 2009 கேலண்டர் வந்து 2009 கேலண்டர் வந்து எக்ஸாக்டாக வந்து எந்த இயருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன்ல இருந்து. ஓகே, இதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆட் டேஸ் பார்க்கலாம். 2009 எல்லா இயரும் எழுதுறேன் வரிசையா. 2012, 2013, 2014 வரைக்கும் எழுதிக்கலாம். இப்போ 2009 வந்து நார்மல் இயர். ஸோ வந்து ஒரு ஆட் டே இருக்கும். ஓகே, லெட்ஸ் சே 2009 வந்து ஸ்டார்ட்ஸ் ஆன், இங்கே எழுதிக்கிறேன், ஜனவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா மண்டேன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் வந்து மண்டேன்னு சொல்கிறேன். ஜனவரி 1 வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2009க்கு வந்து ஒரு ஆட் டே இருக்குது. ஸோ 2010 ஜனவரி 1 வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்? ஒரு ஆட் டே எக்ஸ்ட்ரா வருது இல்லை? ஸோ வந்து டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? இப்போ 2010 வந்து நார்மல் வந்து இயர் தான். ஸோ அதுக்கும் ஒரு ஆட் டே இருக்கு. ஓகே, ஸோ 2011 வந்து ஜனவரி 1 இங்கே ஸ்டார்ட் ஆகும், டியூஸ்டேலேருந்து ஒரு நாள் தள்ளி போகும். ஓகேவா? ஸோ வந்து வெனஸ்டேல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 2011 வந்து நார்மல் இயர். ஸோ ஒரு ஆட் டே இருக்கு. ஸோ 2012 வந்து ஜனவரி 1 எப்போ ஸ்டார்ட் ஆகும்? தர்ஸ்டேல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஆனால் 2012 வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர், 4 டிவைட் பண்ண முடியும். கரெக்டா? அதனால 2 ஆட் டேஸ் இருக்கு. ஸோ 2013 ஜனவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா தர்ஸ்டேலேருந்து 2 நாள் ஆட் பண்ணி, தர்ஸ்டே ப்ளஸ் 2 டே, ஃப்ரைடே, சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்புறம் 2013 வந்து ஒரு ஆட் டே இருக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர் 2014 பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து சண்டேல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 2014 ஒரு ஆட் டே இருக்கு. ஸோ 2015 பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 எப்போ ஸ்டார்ட் ஆகும்? சண்டே ப்ளஸ் 1 டே, மண்டேல ஸ்டார்ட் ஆகும். நம்ம 2009 என்ன சொல்லியிருந்தோம்? மண்டேல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 2015 பார்த்தீங்கன்னாலும் அந்த இயர் வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2015 has the same calendar year as 2009. ஸோ 2015 தான் வந்து ஆன்சர். உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் டஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 1000+ கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸலண்ட் கோச்சிங் கொடுத்துருக்கோம். we will make you placement ready within 1 month. இது எங்களோட ப்ராமிஸ். To get aptitude coaching from IIT and IM graduates, WhatsApp us at 79758 18578. Thanks for watching.